சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன்ப்பா. நம்மளும் போலாமா? வாங்க போலாம். கிருபா, அந்த போற பிள்ளை இருக்குல்ல, உங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்கப்பா. வீட்டுல வேலை செய்யறது இல்லையா, படிக்கிறது இல்லையா, ஜபம் பண்றது இல்லையா, பைபிள் படிக்கிறது இல்ல. எதுக்கு ஆலயத்துக்கு வா போலான்னு சொன்னோம்னா ரொம்ப முரண்டு போடுது. வெளியில பார்த்தா ரொம்ப வாய் பேசுது. வீட்டுல ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லை. புரணி பேச சொன்னா நல்லா பேசுது. வாய் பார்க்கறதுல நல்லா பேசுது. அதெல்லாம் தப்பு இல்லையா? கடவுளை பத்தி சொல்றாங்க, அறியணும். முதல்ல தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது. அம்மா அப்பா சொல்றத கேட்கணும்ல, ஆலயத்துக்கு போகணும்ல, பைபிள் வாசிக்கணும்ல. இது என்ன சொல்றீங்க? இதை விட ஸ்பெஷாலிட்ட ஒண்ணு இருக்கு. அவங்க அண்ணன் இருக்கான் பாருங்க, 10வது படிச்சு முடிச்சோடனே வேலைக்கும் போகாம 10வது படிச்சு முடிச்சோடனே டிப்ளமோ படிச்சு முடிச்சுட்டு அப்படி வீட்லயே இருக்கிறான். அது வேலைக்கும் போறது இல்ல, எதுவும் பண்றது இல்ல, ஒன்னத்துக்கும் லாய்க்கும் இல்ல. இதுக்கும் மேல அங்க 10 மணிக்கு மேல போய் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு வருவான். ஏன் கேக்குறீங்க? இதெல்லாம் சொன்னோம்னா இன்னொன்னு தாட்டை சொல்லிடாதக்கா, நீ பேசாட்டு அவ்வளவுதான் என்னை குழந்தை கட்டிடுவாங்க. நீ அம்மா 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 ஒரு நிமிஷம். இன்னொன்னு தெரியுமா அம்மாமா, இன்னைக்கு காலையில நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம்லமா, அவங்களை பத்தி என்னென்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க ஒழுங்கா பைபிள் படிக்கிறது இல்லையா, சர்ச்சுக்கு போறது இல்லையா, அம்மா அப்பா சொல்ற பேச்சு கேட்கறது இல்லையா, உங்களை பத்தி அவ்வளவு சொல்லியிருக்காங்கம்மா என்கிட்ட. இதுவும் இல்லாம உங்க அண்ணன் அப்படி பண்றான் இப்படி பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லி 10th முடிச்சோடனே அவன் நின்றுட்டான், டிப்ளமோ படிச்சுட்டு அவனுக்கு எவன் போனி தருவான்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி அவ்வளோ பேசியிருக்காங்கம்மா. உங்க குடும்பத்தை பத்தி அவ்வளவு பேசியிருக்காங்கம்மா. இன்னொன்னு நான் சொன்னேன்னு அவங்களுக்குலாம் சொல்லிடாதீங்கம்மா, அப்புறம் வம்பு வந்துடும். எத்தனை பேர்த்தமா நீ இதை மாதிரியே சொல்லிட்டு இருக்க போற? இவங்களை பத்தி அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்கள பத்தி இவங்க இப்படி சொன்னாங்க, உங்களை பத்தி இவங்க அப்படி சொன்னாங்கன்னு மாத்தி சொல்லி கடைசியா வேற இது பெரிய ரகசியம், இது யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு வேற சொல்லி சண்டையை கிளப்பி விடுறதா உங்களோட வேலையா? இதுக்காகவே நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. பைபிள் அழகா ஒரு வசனம் இருக்கு, மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறானா, கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதத்தையும் அவன் பிரிச்சுடுவானா. நீங்க மாறுபாடு உள்ளவனா இருக்கிறியா, இல்லைன்னா கோல் சொல்லுகிறவனா இருக்கிறியா, இல்ல 2 பேர் கலந்தவளாக இருக்கிறியா? இப்படிப்பட்ட இருதயம் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இன்றைக்கு உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாறுபாடு உள்ளவனாக ஒருவேளை இருந்தீங்க, ஒருவேளை கோல் சொல்லுகிறவளாக இருந்து அநேக குடும்பத்தை பிரித்து விட்டு சண்டையை கிளப்பி விடுகிற ஒரு வேலையா வச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கே மனம் திரும்புங்க. ஆமென். God bless you.